உழைக்கும் உண்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே. கையில் எடுத்து கொடுத்து கல்யாணம் கெட்டு வந்தானே அதுதான் கொத்து விளக்கு. வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறைய. தாய் தலைப்பையன் பூவை அள்ளி போட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க தானே, அந்த வாழ்க்கை என்னைக்கோ நிற்கும் எங்களுக்கு. இன்றைக்கி கண்டவுடன் காதல் இன்னொன்று நம்பரை கொடுக்குறாங்க. யார் சரி அவனோட பேக்ரவுண்டை பார்க்குறீங்களா? இல்லை. என்ன தின்றாரு, எங்கே படுக்கிறாரு, எங்கள் ஊர், அவனோட அம்மா அப்பா யார், சொந்தம் யார், இவனோட பேக்ரவுண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறான், இல்லை. இன்னொன்று நம்பரை கொடுக்குறீங்க. பார்த்தா அவர் போதைக்கு அடிமையானவர், ஐஸ் குடு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியில் அவர் டைகோர்ட் அடித்து ஹைகோர்ட்டில் தண்டனை இழுக்கிறாரு, ஜெயிலில் போயிட்டு. கடைசியில் பைசு பார்த்தா அந்த பிள்ளைக்கு 19, 20, கையில் ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு வயிற்றுலேயே ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு புறக்கோட்டையிலே அங்கேயும் அலைந்து பிச்சை எடுத்துக்கிட்டு வாழுது. இது கடவுள் கொடுத்ததில்லை, அவங்களா தேடிக்கிட்டது. அது சுட்டி சொல்கிறேன், நல்லா மூளையை யோசிச்சு பெண்களுக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ் இது. கண்டவனோ ஆசரை பண்ணணுன்னு நம்பர் கொடுக்காதீங்க, மிச்சம் பழகாதீங்க. தாய் தகப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறாங்க. வேர்வையை சிந்தி அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு 4 எழுத்து ஊட்டி சாப்பாடு மாதிரி ஸ்கூல் பேக் சப்பாத்து கழுவி ஒரு கொசு மொய்க்க விடாமல் அழுந்து எழுகுற நேரம் பால் கொடுத்து நீங்கள் அந்த தாய் தகப்பனை தூக்கி வீசிட்டு போகிறீங்க எங்கேயோ உள்ள ஒருத்தனுக்கு. அது நல்லவனாக இருக்கணும். வணக்கம் வணக்கம், நன்றி வணக்கம். 2025 ஹாப்பி நியூ இயர், பொங்கல் வாழ்த்துக்கள். மக்கள் திலகம் புரட்சி தலைவன் பெட்ட எம்ஜிஆர் பேசுகிறேன். இன்றைக்கி சுதந்திர நாள். நேற்று சந்தோஷமாக இருக்கேன். நான் செய்யும் தொழிலே தெய்வம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி மக்கள் தான் வாடி வதங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உழைத்து கூட வாழ்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பொண்டாட்டி புருஷனும் கஷ்டப்பட்டு இன்றைக்கி பொருள் வாங்கிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது. தேங்காய் ஒன்று 250 ரூபா காசு கொடுத்து அரிசி எடுக்கிறதுக்கு இல்லை. மக்களுங்களுக்கு காசு கொடுத்தும் பொருள் எடுத்துக்கல இல்லாமல் தடுமாடுறாங்க. இதுக்கு ஒரு நல்ல யுகம், நல்ல ஒரு சக்தி, நல்ல ஒரு செயல், நல்ல ஒரு நீதி கிடைக்கணுன்ற ஒரு நம்பிக்கையில் நான் கூறுறேன். இப்போ வந்திருக்க ஜனாதிபதி பெருமை கூடிய மனிதன் இல்லை, சாதாரண மனிதன். நேற்று சுதந்திரம் தினம், வெள்ளைக்காரன் எங்களுக்கு நாட்டை கொடுத்து போன நாள். சந்தோஷமான நிகழ்ச்சி. சந்தோஷமாக அவரோட வெற்றி கடனை அடைஞ்சார். பெருமைத்தனம் இல்லாமல், செலவழிக்காமல், பொதுவாக சல்லியை அழிக்கிறதை விட மக்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை இந்த காசில் செய்யலான்ற நடைமுறையில் இராணுவங்கள் எல்லாம் குறைச்சி, போலீஸ் குறைச்சி, தகுந்த பாதுகாப்பு கொடுத்து 1/2 hour 1 hourல அவருடைய கேமை ஃபினிஷ் பண்ணார். இதுக்கு முதல் நாங்கள் பார்த்தோம் பீரங்கி டங்கி, யுத்த அமுதாவை, ஹெலிகாப்டர், பிளேன் விளையாட்டெல்லாம் காட்டினாங்க. அது இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அது காட்டி சரி வராது. ஏன்னா மக்களுங்க பசி கொடுமையில் வாழ்கிறாங்க. 3 நேரம் சாப்பிட்டவங்க இன்றைக்கி 1 நேரம் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் வாழ்கிறாங்க. இன்றைக்கி டீ ஊற்றி குடிக்கிறதா இருந்தால் 400 ரூபா 500 ரூபா போகுது ஒரு நேரத்துக்கு. 3 நேரத்துக்கு 1500 ரூபா. அது பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அதுங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் தெரியா. ஓடுற பாம்பை பிடிக்கிறது, நாட்டு பிரச்சனை தெரியா. அதை கேட்கும் இதை கேட்கும் அழுவும். பல வீட்டில் பிள்ளைங்களுக்கு அம்மாமாருக்கு அடிக்கிறாங்க. அம்மாமாருங்களுக்கு நான் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு அடிக்காங்க. தாய் தோப்பம் தான் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. அது சுட்டி எங்களோட பிரச்சனையை தீர்க்கிறது புதுசாக வந்திருக்காரு ஜனாதிபதி. முன்னால் எங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு நல்ல காரியம் நடக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சிங்களத்தில் சொல்ல போனால் தெம்மடை இஸ்ராட்ட கொடை அப்படின்னா சேத்துல விழுந்த நாடை முன்னுக்கு எடுக்க போகிறது அவர் தான். இன்றைக்கி பல பிரச்சனைலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். அதே மாதிரி இந்த பஸ் ஓட்டம் குறவு. ராவ் ஆகுன பிறகு 8 மணிக்கு பிறகு மக்களுக்கு போகிறதுக்கு பஸ் இல்லை. ப்ரைவேட் பஸ் வந்ததுக்கு பிறகு சிடிபி ஓட்டம் குறவு. அந்த காலத்தில் சினிமா மேத்தினி, தேமதாசதுரை, சந்திரிகா மேடம், டட்லி சேனாநாயகதுரை எல்லாம் இருக்க போக்கில் ஜனாதிபதியாக ராவும் பவலும் விடிய விடிய சிடிபி பஸ் ஓடிச்சு. இன்றைக்கி பஸ்ஸுக்கு தத்தளிச்சுக்கிட்டு மக்களுங்க வாழ்கிறாங்க. சம்பளம் செய்கிற இடத்துல 800 ரூபா 700 ரூபா கூலி கிடைக்குது. ஆட்டோவில் போவேலாம். சாதாரணமாக மற்ற கூலிக்கு ஆட்டோவில் போகிறதா இருந்தால் 800 ரூபா 1000 ரூபா கேட்குறாங்க ஆட்டோக்காரவங்க. அவங்க மேலேயும் குத்த சொல்லி வேலை இல்லை. அவங்களும் புள்ள குட்டிக்காரவங்க பெட்ரோல் டீசலுக்கு செலவழித்து தான் அவங்க வாகனத்தை ஓட்டுறாங்க. அது சுட்டி இந்த ஜனாதிபதிக்கு ஒரு கோரிக்கையை நான் கூறுறேன்.
பழைய யுகத்தை கொடுங்க. எந்த நேரம் பஸ் ஓடணும் மக்களுக்கு. 1 மணி 2 மணி 5 மணிக்கு பிறகு காலையிலேருந்து வேலை செஞ்சவங்களை ஓப்பாக்கிட்டு 5 மணிக்கு பிறகு நைட்டு ஓடுறவங்களுக்கு பஸ்ஸை கொடுத்தா எனி டைம் யாருக்கும் போகலாம். சில பேர் வருத்தம் பிடிச்சி புள்ள கிடைக்கிறதுக்கு பல்லு வருத்தம், காது வருத்தம், இப்போ நோய்களும் பரவிக்கிட்டு வருது. இனி சந்தோஷமாக இருக்கணும். பழைய யுகத்தை கொடுத்தாக்க இதுக்கு மேலே உங்களை புண்படுத்துவாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க. நாட்டில் பல பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த விலைவாசிக்கு விற்கிறவங்கள நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள். இப்போ கிட்டத்தில் கண்ண பஜாரில் மார்க்கெட்லலாம் இந்த களவில் நிறுத்த தராசெல்லாம் பிடிச்சாங்க. அதே மாதிரி நல்லதை செய்யுங்க, செஞ்சு முன்னுக்கு வர பாருங்கள். ஏன்னா நல்லது தான் எங்களை காப்பாற்றும். இந்த நாடை காப்பாற்ற வந்திருக்க ஜனாதிபதிக்கிட்ட பெருமைத்தனம் இல்லை, சார்னு சொல்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. சகோதரியா அப்படி தான் அவர் பேசணும்னு நினச்சிக்கிட்டு நேற்று முந்தானத்தும் கண்ட ஒரு அம்மா பேப்பரில் கண்டேன், கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர் சேரை போல் யாழ்ப்பாணத்தில். அப்படி தான் வாழணும். மக்கள் திலகமாய் வாழ்கிறாரு தலைவர். அதை சுற்றி இனி அவரோட பேர் மாதிரி இவர் நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை கொடுக்கலாம் போல இருக்கு. நான் சந்தோஷமாக என்கிட்ட இருக்கிற நேரம் நான் இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன். இருந்தால் கொடுப்பேன், இல்லாட்டி செய்ய வழி இல்லை. நான் அப்படி தான் 500 ரூபா சம்பாதிச்சா 300 ரூபா செலவழிச்சிட்டு தான் போய் யாருக்கும். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், அதுதான் எனக்கு எங்கிட்டும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இன்னொருத்தண்ட பசியை போக்குனா எங்களோட வாழ்க்கை சும்மா குத்து விளக்குமாய் பத்தும். இன்னொருத்தண்ட வயிற்றில் அடித்தா எங்களோட வாழ்க்கை அழிஞ்சி தான் போகும். ஏன்னா புகையும் நெருப்பு இல்லாமல் எரிவதது பசித்து வாழும் மக்கள் வயிறு. அது சுற்றி மக்களுக்கு கண்ணது கடிக்கல, முதுகு கடிக்கல, வயிற்றுக்கு தான் அடிச்சுட்டு போனாங்க. வயிற்றுக்கு அடித்து போய்ட்டோம். 10,000 நாட்டையே கவிச்சிட்டு போயிட்டாங்க பெரியவங்க. இப்போ இந்த நாடை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டாட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது சுற்றி சரியாக வரும். நாங்கள் இவ்வளோ காலம் இருந்தது, இந்த வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு எல்லாம் நல்ல மாதிரி நடக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சேர மிதித்தா தான் சோறு. அதே மாதிரி இன்றைக்கி மக்கள் 3 நேரம் சாப்பிட்டு சந்தோஷமாக 4-8 பணம் சேர்த்து நல்ல மாதிரி வாழ்கிறதுக்கு ஒரு நடைமுறையை இந்த ஜனாதிபதி எடுத்து கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவரோட கோரிக்கையாக ஒரு காரியமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நான் சுதந்திர தினத்துக்கு தச்ச கிட் தான் இது. சேர்த்துணி 6,500 2 யார் தைக்கிறதுக்கு 2,000 கொடுத்தேன். கலிசத்துக்கு 5,500 5,500 அதுக்கு 1,500 கொடுத்தேன். ஷூ 10,500 10,500. மேஸ் 650 650. நான் மிச்சமே அளிக்கிறது உடுப்புக்கு தான். ஏன்னா நான் தலைவரோட கொள்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவர் தான் என் தலைவர். பொன்னமிச்சம்மன் புரட்சி தலைவர், நாடோடி மன்னன், எங்கள் அண்ணன். நாளை நமது நாடு நமது வாழ்ந்த முன்மனிதன் சார். இந்த போன மாதம் அவரோட பிறந்த நாள் 17ஆம் தேதி. நாங்கள் தலைமையாக செய்கிறது அவரோட 17ஆம் தேதி ஃபங்க்ஷனை. அவர் பிறந்த தினம். அவருக்கு 3 ஏழு செட் ஆகுது. 1967 எம்.ஆர். ராதா அவர்கள் எம்.ஜி. ராமச்சந்திரனை துப்பாக்கியால் காயப்படுத்தினார், சுட்டார். 1967 ஒரு 7 அவர் உயிர் பொழைச்சது, இறந்தது, மறைஞ்சது 87 ஆண்டில் இறந்து போனார். அதுக்கு ஒரு 7, அப்புறம் 2 7 1967 87 1ஆம் மாதம் 1917 பிறந்தார். 1ஆம் மாதம் 17ஆம் தேதி. அங்கே ஒரு 7 3 7 செட் ஆகுது. நாங்கள் எந்த பாஷாலேயோ, மலையாளியா பாஷாலேயோ, தெலுங்கு பாஷாலேயோ, ஹிந்தி பாஷாலேயோ, இங்கிலீஷ் பாஷாலேயோ, சிங்கள பாஷாலேயோ எழுதினாலும் எம்ஜிஆர்னு வாரது 3 எழுத்து இங்கிலீஷில் தான். தமிழில் எழுதினாலும் எம்ஜிஆர் இந்த பேஸ்கட்டில் அடிச்சிருக்கேன் தலைவரோட பேர். தமிழில் எழுதினாலும், சிங்களத்தில் எழுதினாலும், தெலுங்கில் எழுதினாலும், மலையாளத்தில் எழுதினாலும், ஹிந்தியில் எழுதினாலும் எம்ஜிஆர் சுருக்கம் போனால். தமிழில் வரும் மற்றவங்களோட பேருக்கு ஆனை மன்னம் ஆவணம் அம்மா ஆனை. எஸ்ன்றது என் பேர். என் அப்போட பேர் சுப்பையா. என் எஸ்ன்றது சுப்பையா மாணிக்கம். எஸ் மாணிக்கம். இந்த எஸ் அடிச்சிருக்கு, எஸ் மாணிக்கம். ஆனால் என் பேர் சொன்னால் யாருக்கும் தெரியா? எம்ஜிஆர்னா தான் உலகமே தெரியும். பேர் சொன்னால் தெரியா? பேரை சொல்லி யார் தெரியும் கேட்டால் நாங்கள் காணலன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர்னு சொன்னால் உலகமே சொல்லுவாங்க. அந்த இருக்கார், வேலைக்கு போனார், அங்கிட்டு போனார், இங்கிட்டு போனாருன்னு. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் ஒரு மந்திரி வந்திருக்காரு. யாருக்கிட்ட சரி சொல்லி பாலித்தன் ஒரு மந்திரி வந்திருக்கார், உனக்கு தெரியுமான்னு கேட்டால்
யார் அவர்? கௌதமாயா அப்படி சொல்லி தான் கேட்பான். முனாதவன் தன்னது தெரியாதா உனக்கு? தன்னபா தெரியா மச்சான். அப்போ எம்ஜிஆர் அண்ணனை தெரியும். அம்மாட்டோட அவரை தெரியாத உலகம் இருக்கா? ஜெர்மன், கனடா, பாகிஸ்தான், லண்டன், சிங்கப்பூர், அமெரிக்கன், ரஷ்யன், சைனாலேருந்து கூட அவரை தேடி வரேன். நான் கான்வென்ட் பஜாரில் போட்டோ அடிப்பாங்க. போலீஸ் சாமி எல்லாம் அவருக்கு சரியாக ஆதரவு. மக்களே அவரை அணைச்சிக்கிடுவார். வாழ்ந்து அவரமாய் வாழணும் மச்சான். ஏன் தெரியுமா? பாருங்கள், அது ஒரு கடவுள்கிட்ட பொக்கிஷம். ரத்தத்தின் ரத்தம். பாருங்கள், எனக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, சகோதரன் யாரும் இல்லை. ஒன்லி ஒன் சிஸ்டர். அவங்களோட துறையோடு இருக்காங்க. நான் கடையில் தான் சுவைக்கிறது, சாப்பிட்றது எல்லாம். எனக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என் அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் கண் கலங்காத, உங்களோட சகோதரர் இருக்காங்க கோடிக்கணக்கில். அதே மாதிரி தான் தலைவர் வாழ்ந்தார். தலைவர் மறைஞ்சும் இன்றைக்கி தலைவரோட பேரை வெற்றி விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஜெர்மன், கனடா, அமெரிக்கன், லண்டன், இந்தியா, யாழ்ப்பாணத்துல எல்லாம். வாழ்ந்து அப்படி வாழணும் சார். ஒரு மனிதனை சாப்பாடு கொடுக்கவும் நல்லது கட்டி தேடி செய்கிறதுக்கு அகமதி, மந்திரி, ஜனாதிபதி ஆக தேவையில்லை. එක මනුස්සයෙක්ට බඩගින්න නිවන්ඩ අගමතිතුමා, මන්ත්‍රීතුමා, ජනාධිපති වෙන්න අවශ්‍යයක් නැහැ. සාමාන්‍ය කියලා බඩගිනි කෑවද බත් එකක් අරන් දෙන්න පුළුවන්. තේ එකක් බීවද? මල්ලි තේ එකක් බොනවද? ඉඳා. අම්මා උයන්ට බඩු මොනවද තියෙනවා? රුපියල් 10 තියෙනවා මොනවාරි වේලා කන්න. ஆக்கி தின்னுங்க, நாங்கள் ஒரு 1000 ரூபா சாப்பிட்டியான்னு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், தேத்தனி வாங்கி கொடுக்கலாம். இதுதான் மனிதன் நடைமுறை. நல்லது செஞ்சால் அந்த நல்லது எங்களை தொடர்ந்துக்கிட்டே வரும். கெட்டது செஞ்சால் கெட்டது அழிய காட்டி வரும். நான் அன்பை தான் தேடுறேன், சில பேர் வம்பை தான் தேடுறாங்க. கெட்டவனுக்கு நல்லா கொடுப்பான், சோதிப்பான், அறுத்துருவான் சங்க. நல்லவனை சோதிப்பான், அணைச்சிக்கிடுவான். அது நான் சொல்லலை, மேலே இருக்கவர் சொல்லியிருக்காரு கடவுள். கடவுள்கிட்ட கோரிக்கையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் என் ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு உழைக்கிறேன். இனி ஆயுத பிடிச்சி ஆட்களை கொள்றதில்லை, வெட்டுறதில்லை, குத்துறதில்லை, பழிக்கிறதில்லை, களவு வஞ்சகம் இல்லை, துரோகம் இல்லை, போதைங்க விற்கிறதில்லை, ஆள் கடத்துறதில்லை. அப்போ நான் கோயிலுக்கு போய்ட்டு முட்டுக்கால் அடித்து கும்பிட்றதுக்கு அவசியமே இல்லை. கடவுள் சொல்கிறது அதுதான். நீ குத்தம் செய்யலாட்டி வெளி உலகத்துலேருந்து கும்பிட்டாலும் நான் உனக்கிட்ட தான் இருப்பேன். ஆனால் எனக்கிட்ட இருக்காரு. அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சிங்களம், தமிழ், முஸ்லீம் தெரியா. எனக்கு தெரிஞ்ச ஜாதி 4 ஜாதி. ஒன்று ஆண் ஜாதி, பெண் ஜாதி, மனித ஜாதி. 4வது கொஞ்சாதி. கொஞ்சாதி உள்ள அத்தனை பேரும் சந்தோஷமாக இருங்க, கையை விட்டுறாதீங்க, எடுத்த பேரையே அடிங்க. கொண்டாட்டிங்களை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கூட்டி போங்க, ஞாயிற்றுக்கிழமை பீச்சுங்களுக்கு கூட்டி போங்க, உங்களோட ஒபிங்களை செய்யுங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டிக்கு நான் சொல்கிறேன், புருஷமாக இருக்க சொல்கிறது பொண்டாட்டிங்க கேட்கணும், பொண்டாட்டிங்க சொல்கிறது புருஷங்க கேட்கணும். இதுதான் வாழ்க்கை. குத்து விளக்கு அடிச்சுக்கணும், சண்டை பிடிக்கணும். அது இருக்கலாட்டி மனிதனுக்கு நோய் ஆயிடும், மானசிக தத்தையில் விடுவோம். ஐ சுட்டி சந்தோஷமாக வாழணும் எங்களோட மக்களுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏண்ட உயிரை மண்ணுக்கு அர்ப்பணிச்சு, ஏண்ட ஹவுஸை எடுத்து, என் ரத்தத்தின் ரத்தம், என் உடன்பிறப்பு அன்பு சகோதரர், என் மக்களுங்க எல்லாம் நல்லா இருக்கணும். ஏண்ட மூச்சு உங்களோட பேச்சு, ஏண்ட ஆட்சி உங்களோட சாட்சி. அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் அழிஞ்சாலும் என் வீடியோ பார்த்து பல பேர் கண்ணீர் விடுவாங்க. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்ல மனிதன், அடாடா அப்படி இருந்தார் அப்பா, யாருக்கும் கரைச்சல் இல்லை. பெட்டா எம்ஜிஆர்னு சொன்னால் உலகமே தெரியும். புதுசாக டிக்டாக்கெல்லாம் இருக்கேன்ட. லண்டன்லேருந்து வந்த ஒரு புள்ள ஒன்று, யாழ்ப்பாண புள்ள. இப்போ நேற்று முந்தானத்து டிக்டாக் செஞ்ச 5 பாட்டு. அதே மாதிரி நான் பீச்சுக்கு போகிற இடத்துல கோச்சிங் ஸ்டேஷன்கிட்ட ஒரு தமிழ் புள்ள ஒன்று, யாழ்ப்பாண புள்ள ஒன்று என்னையை கெட்டி பிடிச்சி ஐயோ கொடுத்த வதை. அது வந்து இங்கேனிக்கு செஞ்சது, லண்டன்லேருந்து வந்தா யாழ்ப்பாண புள்ள. 5 பாட்டு செஞ்சேன். அந்த பிள்ளையும் ஸ்டேஷன்கிட்ட டிக்டாக் செய்யணும். அப்புறம் கடைக்கார பஸ் சொன்னார், செய்யுங்க அண்ணே, செத்தாலும் செத்துருவா போல் சாங்காவே. நான் அன்றைக்கி ஒரு டிக்டாக் செஞ்சேன். பொம்பளைங்க என்னையை கண்டா விடுறதில்லை, ஒரு அன்பு தான். ஏன்னா தாய்க்கு பின் தாரன்ற மாதிரி என் தாயும் ஒரு பெண். ஐசுடி பெண்களை நான் தெய்வமாக மதிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க அத்தனை பேரும். அவங்களோட ஃபோனில் நல்ல மாதிரி வீடியோ பாருங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் சொல்ல மாட்டேன் லைக் பண்ணனே, இதுதான் என் ஃபஸ்ட் டைம். ஏன்னா என் வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் மற்றவங்களுக்கும் கண்ட விதத்தில் தேவையில்லாத மாதிரி பேச மாட்டேன். ஒரு மனிதன் மூளையில் நடைமுறையில் உழுவுற வார்த்தை தான் நான் அள்ளி கொட்டுறேன். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை, எழுதி கொடுக்குறது. என் ரத்தத்தில் ஊறி வர பேச்சு, என் தலைவரோட பேச்சு தான் நான் வெளிப்படுத்துகிறேன். சிரித்து வாழ வேணும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது. உழைத்து வாழ வேணும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதுன்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும்.
கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும்? கால்கள் இருக்க கைகள் இருக்க கவலைகள் நம்மை என்ன செய்யும்? உழைப்பது உண்டே செயலென கொண்டால், உழைப்பது உண்டே செயலென கொண்டால், நடப்பது நலமாய் நடந்து விடும், நடப்பது நலமாய் நடந்து விடும். கால்களும் கைகளும் இருக்க போக்களை ஏன் சார் நாங்கள் கவலைப்படணும்? நான் அடிமகனாக வாழவே மாட்டேன், அடிமையாக இருக்கவே மாட்டேன். என் தலை போனாலும் என் முண்டை நடக்கும். தலைவரோட கொள்கையில் வாழ்கிறேன். தலைவரோட அனுகமனன்றது அவரோட அஞ்சலி செலுத்த. என் கற்பை பறி கொடுத்துட்டேன் எம்ஜிஆர் சாருக்கு. ஐசுட்டி, ஐ லவ் யூ. என் தெய்வம், தெய்வத்துக்கு சமமான மனிதன். நான் என்றைக்கும் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். என் மண்ணுக்கு என் உயிர் போக்காடி தலைவரோட கொள்கைகளே, தலைவரோட கொள்கைகள், தலைவரோட கொள்கைகள். அதே மாதிரி இந்தியாவில் சிறந்த நடிகர் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் நான் சரியாக அன்பு செலுத்துகிறேன். எங்களோட இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்யூ ஸோ மச். 2025 ஹாப்பி நியூ இயர். தலைவரே, நீங்கள் எந்த திரை உலகத்தில் எம்ஜிஆர் ஒரு காட்சி எடுத்து தான் போடுறீங்க, பாட்டு இல்லாட்டி ஒரு பயன் சீன். இப்போ நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்க. விஜய் சாருக்கு தான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அவளை போல் வாழுங்க, விளங்குதா? அவரை மாதிரி வாழுங்க. உங்களோட பேரும் புகழும் எங்கேயே போகும். விஜய் சாரோட படம் நான் சுவைச்சி பார்ப்பேன். அதே மாதிரி 2வது ஹீரோ விஜயகாந்த் சார், சந்தோஷமான மனிதன். ஒரு மனிதன் உயிரோடு இருக்க போக்கில் யாருக்கும் விளங்காது. இறந்த பிறகு தான் ஒரு மனிதனை நடைமுறை தெரியும். இன்றைக்கி விஜயகாந்த் சார் இறந்த பிறகு தான் உலகமே பேசிக்கிறது, இவர் இப்படிப்பட்ட மனிதனா? எம்ஜிஆர் சாரை போல் வாழ்ந்தார். அவர் அப்படி தான் வாழ்ந்தார். திரையுலக காட்சியில் அவரோட அந்த பீரியடில் நடிக்கிற நேரம் படம் வந்து அவரோட சட்டமொரு இருட்டரை, புலன் விசாரணை, சத்ரியம், கேப்டன் பிரபாகரன், ஆனந்த்ராஜ், பல நடிகர், சரத்குமார் எல்லாம் முன்னுக்கு வந்த காரணம் விஜயகாந்த் சாரோட நடிக்க போயிட்டு. அப்படி தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஹீரோ அப்படின்னா கொண்டக்டர்ன்ற டிக்கெட் உடைக்கிறவங்க. இன்றைக்கி அவர் ஒரு அமைப்பில் இருக்கார், சூப்பர் ஸ்டார் ரஜினி. இது வந்து கடவுளோட ஒரு செயல். கஷ்டப்படாமல் பலனை அடைஞ்சிக்கலே இயலா. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிற்காது, போயிடும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அளவுக்கு மீதி கோவப்படுற ஆம்பளையும் அளவுக்கு மீதி ஆசைப்படுற பொம்பளையும் வாழ்ந்த சரித்திரமே இல்லை. அது சுட்டி எல்லாத்துக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன். எங்களோட நாட்டில் பல பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தீர்த்து நல்ல மாதிரி வெளிச்சதுக்கு முன்னுக்கு மக்களுங்க வந்து பழைய யுகத்தில் சாம பொருட்கள் விலை குறைஞ்சி சந்தோஷமாக சுமைச்சி சாப்பிட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்களோட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நான் ஆசைப்படுறேன். இதுக்கு எல்லாம் கடவுளையும் நான் வேண்டிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கண்ணாடி நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஒயிட் இருக்குது, பல கண்ணாடி இருக்குது என்கிட்ட. நான் அந்த February 4 வாங்கின கண்ணாடி ஒரு 20 போல் 5000 ரூபா கொடுத்து. ஏண்ட ஆசை அப்படி தான், ஒபி உடுக்கணும். காதல் தினன்றது நான் பூ கொடுக்க மாட்டேன், நான் பூ உடைக்க தான் செய்வேன். அப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா மல் என்ன மல் கடனும். ஆமாம், நான் லவ் பண்ண போக மாட்டேன். வேணாம், லவ் பண்ண அத்தனை பேர் வேண்ட தாய் தாப்பா எனக்கு ஒரு கல்யாணம் பார்த்தாங்க. சிங்களத்தில் சொல்ல போனால் மாட்ட மகுலா கதாக்கிறா, முஸ்லீம் பாஷாவில் நிக்கான்றது திருமணம். தாய் தோப்பை முன்னுக்கு இருந்து தாலியை கையில் எடுத்து கொடுத்து கல்யாணம் கெட்டு வந்தானே, அதுதான் கொத்து விளக்கு. தாய் தலைப்பா எங்கள் பூவை அள்ளி போட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க தானே, அந்த வாழ்க்கை என்றைக்கோ நிற்கும் எங்களுக்கு. இன்றைக்கி கண்டவுடன் காதல் இன்னொன்று நம்பரை கொடுக்குறாங்க. யார் சரி அவனோட பேக்ரவுண்டை பார்க்குறீங்களா? இல்லை. என்ன தின்றாரு, எங்கே படுக்கிறாரு, எங்கள் ஊர், அவனோட அம்மா அப்பா யார், சொந்தம் யார், இவனோட பேக்ரவுண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறான்? இல்லை. இன்னொன்று நம்பரை கொடுக்குறீங்க. பார்த்தா அவர் போதைக்கு அடிமையானவர், ஐஸ் குடு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியில் அவர் டைகோர்ட் அடித்து ஹைகோர்ட்டில் தண்டனை இழுக்கிறாரு, ஜெயிலில் போயிட்டு. கடைசியில் வயசு பார்த்தா அந்த பிள்ளைக்கு 19, 20. கையில் ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு, வயிற்றுலேயே ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு, புறக்கோட்டையிலேயே அங்கே இங்கேயும் அலைஞ்சு பிச்சை எடுத்துக்கிட்டு வாழுது. இது கடவுள் கொடுத்ததில்லை, அவங்களா தேடிக்கிட்டது. அது சுட்டி சொல்கிறேன். நல்லா மூளையை யோசிச்சு பெண்களுக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ் இது. கண்டவனோ ஆசரை பண்ணணுன்னு நம்பர் கொடுக்காங்க, மிச்சம் பழகாதீங்க. தாய் தகப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறாங்க. வேர்வையை சிந்தி அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு 4 எழுத்து ஊட்டி சாப்பாடு மாதிரி, ஸ்கூல் பேக், சப்பாத்து, கழுவி
ஒரு கொசு வைக்க விடாமல் அழுந்து எழுகுற நேரம் பால் கொடுத்து நீங்கள் அந்த தாய் தோப்பனை தூக்கி வீசிட்டு போகிறீங்க எங்கேயோ உள்ள ஒருத்தனுக்கு, அது நல்லவனாக இருக்கணும். நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்களே நாசப்படுத்திக்கிறீங்க. இது கடவுள் கொடுத்ததுல நீங்களாக தேடிக்கிட்டது. இதுக்கு பிறகு சொல்கிறேன், உங்களோட பேக்ரவுண்ட் இருக்குது, நீங்கள் யோசித்து தாய் தோப்பனுக்கு சொல்லி அவங்களோட மூலியமாக ஒரு திருமணம் செஞ்சால் உங்களோட வாழ்க்கை குத்து விளக்குமாய் எரியும். தலைவர் அப்படி தான், பொன்னமிச்சம்மன் புரட்சி தலைவன் நாடோடி மன்னன். அவர் 3 கல்யாணம் கட்டினார். எம்ஜிஆர் சாரோட மொதல் வைஃப் வந்து லீலாவதி, பிச்சமணி. அவங்க சுகமில்லாமல் இறந்து போனாங்க. அதுக்கு பிறகு வீட்டில் பேசி கீசி இன்னொரு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களோட பேர் வந்து லீலாவதி, 2வது திருமணம். அவங்க பபா கடைக்க போய்ட்டு இறந்து போனாங்க. 3வது திருமணம் பேசுனாங்க. அவர் விருப்பப்படவே இல்லை, வேணாவே நிட்டார். எனக்கு கரைச்ச கொடுக்காதீங்க, நான் நிம்மதியாக இருக்கணும், எனக்கு கல்யாணமே வேணான்னு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த விஎம் ஜானகி அம்மா அவங்க விருப்பப்பட்டு அவரை நான் கட்டிக்கிறேன்னு அவங்களோட சார்பாக ஒத்துக்கிட்டாங்க. எப்படி நல்லா இருக்கீங்களா? எங்கள் பையனும் தெரியுமா என்ன சொல்லுங்கள். அவங்க போஸ்ட்லாம் கொடுத்து நடிச்சு போட்டு வந்தாரப்பா. எங்கே? மன்னாருக்கு வந்தீங்களே. எங்கே போகிறீங்க இப்போ? இப்போ நான் மன்னாருக்கு போகிறேன். நல்ல சந்தோஷம். இந்த இவர் ஒரு தீவிர ரசிகர் தான் என்ட. இதுதான் அன்பு. நான் சொன்னேன் சில பேர் தேடுறது அன்பு. அதே மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கேன். இந்த உலகத்தில் மூளை மூக்கு கோடி கணக்கில் இருக்க ஜனத்துக்கு என்னை தெரியாத யாருமே இல்லை. நடந்து போனாலும், பஸ்ஸில் போனாலும், காரில் போனாலும், ஆட்டோவுக்கு ஒளிஞ்சி இருந்தாலும் மோப்பம் பிடிச்சி வராங்க. அது ஒரு கடவுளோட லிப். அது சுட்டி சந்தோஷமாக இருங்க. புன்னகையின் கோடி பூங்கவினை பாடி கண்ணீரெண்டில் மேவி காட்சி தரும் தேவி, இன்னொருத்தி உன் போலே பெண்ணொருத்தி ஏது, வெண்ணிலவிரண்டு உலகின் கிடையாது, ஒன்றும் அறியாத பெண்ணோ உண்மை மறைக்காத கண்ணோ, மாத்து குறையாத பொண்ணோ, மயங்குது நெஞ்சம் தயங்குது கொஞ்சம், தனடங்கனடங்கனடங்கனடங், ஒன்றும் அறியாத பொண்ணோ உண்மை மறைக்காத கண்ணோ, மாத்து குறையாத பொண்ணோ, மயங்குது நெஞ்சம் தயங்குது கொஞ்சம், நிலவென்ன நெருப்பென்ன உளவும் தேரழகே உனக்குள்ளே, முள்ளோ மாமலரோ என மயக்கம் பிறக்குதடி எனக்குள்ளே, என்னென்று ஏதென்று சுகம் காணாத நிமத்தை, பெண் என்று பார்த்த மனம் பித்தாகி போனதம்மா, பாலும் வெண்மை கல்லும் வெண்மை, பாலும் வெண்மை கல்லும் வெண்மை, பருகிடும் வேளை புரிந்திடும் உண்மை, நாமும் அதுபோல் மது போலே நாம் பழகி பார்க்கையின் மது போலே. காதலியை நினைச்சு பாடின மாதிரி.